ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிபிஎஸ்சி 10th மேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதை எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு நான் தமிழில் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரியல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது? ரியல் நம்பர்ஸ். அதுல நம்ம ரெண்டு இது தெரிஞ்சுக்கணும். முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு தான். HCFனா என்னது, LCMனா என்னது அப்படிங்கறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். HCFனா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பவர் ஆஃப் ஈச் காமன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்மாலஸ்ட் பவர், இதுவும் ஈச் காமன் பிரைம் ஃபேக்டர் இன் த நம்பர். ஓகேவா? ஸ்மாலாவும் இருக்கணும், அந்த நம்பர் காமன் பிரைம் ஃபேக்டராகவும் இருக்கணும். ஓகேவா? இதுதான் HCF. ஓகேவா? LCMனா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அது ஸ்மாலஸ்டா, இது கிரேட்டஸ்ட் பவர் ஆஃப் ஈச் பிரைம் ஃபேக்டர். அது காமனா இருக்கணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலாம். இதுல காமனாவும் இருக்கணும், ஸ்மாலஸ்டாவும் இருக்கணும். இதுல ஒன்லி கிரேட்டஸ்ட் பவரா இருந்தா போதும். இதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ரியல் நம்பர்ஸை பொறுத்தவரையில, இந்த சாப்டரை பொறுத்தவரையில. ஓகேவா? இப்ப பாப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு 8 and 10 கொடுத்திருக்காங்க, ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு LCM and HCF எடுக்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8ங்கிறத இந்த மெத்தட் படி நம்ம கண்டுபிடிக்கணும். 8 2 இதுல போட்டோம்னா என்ன வரும்? 4 2s are 8 4. அகைன் 2 போட்டோம்னா 2 வரும். 2 2s are 4. அகைன் 2 போட்டோம்னா என்ன வரும்? பேலன்ஸ் 1 வரும். 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிட்டே வரணும். தென் 10 பாருங்க, 10 போட்டோம்னா என்ன வரும்? 2 போட்டோம்னா என்ன வரும்? 5 வரும். அகைன் 5 போட்டோம்னா நம்மளுக்கு 1 கிடைச்சிரும். சோ இங்க 8 போட்டு நம்ம என்ன எழுத போறோம்? 2 2 2. ஓகேவா? 8 டிவைட் பண்றது என்னது? 2 2 2. 2 into 2 into 2. ஓகேவா? அப்புறம் இந்த 1 போட தேவையில்லை. 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டினாலும் ஒண்ணுதான். 2 போட்டு எத்தனை இது இருக்கு? 1 2 3 3 இது இருக்கு, 3 2 இருக்கு. சோ 2 பவர் 3. அப்ப 8க்கு நம்ம என்ன சொல்லிடலாம்? 8 2 பவர் 3ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்ப 10ங்கிறத என்ன சொல்லலாம்? 2 and 5. 2 into 5. இதுல 2 2ஓ 2 5ஓ இல்ல. சோ ஒரே ஒரு இதுதான் இருக்கு. 2 பவர் 1 2 பவர் 5. ஓகேவா? இப்ப HCF 8 பவர் 10. HCF என்னது 8 பவர் 10 அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன படிச்சோம்? இங்க ஸ்மாலஸ்ட் பவர் காமன் பிரைம் ஃபேக்டர். ஸ்மாலஸ்ட் பவரா இருக்கணும். பவர்ங்கிறது அந்த மேல உள்ள டேர்ம் தான் பவர் டேர்ம். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் பவராவும் இருக்கணும், காமனாகவும் இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இந்த 8 கொடுத்திருக்க 8க்கும் இங்கேயும் பாருங்க 10க்கும் ஸ்மாலஸ்டா இருக்கிறது 2 பவர் 1 காமனாவும் இருக்கணும். சோ இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இதுல கம்மியான ஃபேக்டர், கம்மியான பவர் இருக்கிறது என்னது? இது 1. இங்க 3 இருக்கு. ஓகேவா? அப்ப 2 கண்டிப்பா எழுதிடலாம். 2 கம்மியான பவர் இருக்கிறத எழுதணும். சோ 2 பவர் 1. அப்ப HCFனா என்னது? ஆன்சர் 2. புரிஞ்சதா உங்களுக்கு? இப்ப LCM 8 பவர் 10. இதுக்கு 8 பவர் 10க்கு LCMனா என்னது? நம்ம இங்க பார்த்தபடி வெறும் கிரேட்டஸ்டா இருந்தா மட்டும் நம்மளுக்கு போதும். வேறபடி காமன் எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு வெறும் கிரேட்டஸ்டா மட்டும் இருக்கணும். இப்ப இந்த 8 and 10க்கு பாருங்க, கிரேட்டஸ்டா இதுல எது கிரேட்டஸ்டா இருக்கு? 2 பவர் 3. 2 பவர் 3. அப்புறம் இங்க ஒண்ணுமே கிடையாது. இந்த 2 பவர் 1 2 பவர் 3 பார்த்து இது ரெண்டுல இருந்து நம்ம 2 பவர் 3 எழுதிட்டோம். அப்புறம் என்ன இருக்கு? இங்க 5 பவர் 1 மட்டும் இருக்கு. சோ இன்டு 5 பவர் 1. ஓகேவா? 2 பவர் 1 2 பவர் 3 எது ஹையஸ்டா இருக்குது? இதான் ஹையஸ்டா இருக்கு, கிரேட்டஸ்ட். சோ 2 பவர் 3 எழுதியாச்சு. இங்க பேலன்ஸ் எதுவுமே இல்லை. இங்க எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? 5 பவர் 1. இதையும் சேர்த்து எழுதணும். காமனா இருக்கிறதுன்னு சொல்லல, எல்லாத்தையும் நம்ம அடக்கி பிடிச்சு எழுதணும். ஓகேவா? சோ 5 பவர் 1. 2 பவர் 3னா என்னது? உங்களுக்கு தெரியும், 8. அப்ப 8 into 5னா 40. இதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதான் HCF LCM. இதான் இந்த சாப்டர்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப டைரக்டா நம்ம எக்ஸசைஸ் சம்முக்கு போயிடலாமா? எக்ஸசைஸ் 1.1 பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் அஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் பிரைம் ஃபேக்டர். சேம் அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணி பிரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? 140 கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சம். 140ங்கும் போது 2 ஆல டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். 5 ஆல டிவைட் ஆகும். 10 ஆல டிவைட் ஆகும். 0 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். சோ 2 ஆல டிவைட் பண்ணுங்க. 7 2s are 14. 0. அப்புறம் 2 ஆல டிவைட் பண்ணுங்க 35. 5 ஆல டிவைட் பண்ணுங்க 7. தென் 7 ஆல டிவைட் பண்ணுங்க 1. இப்ப எப்படி எழுதுறீங்க? 2 into 2 into 5 into 7. 2 into 2 into 5 into 7. அது எப்படி எழுதிக்கலாம்? 2 power 2 5 power 1 7 power 1. அப்ப இதான் ஆன்சர். 140ங்கிறதுக்கு இதான் ஆன்சர்.
prime factor. Product of its prime factor என்னது இதுதான் ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் இது. இந்த 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் ஒன் 156. ஓகேவா? 156 எதால டிவைட் பண்ணலாம்? 6 வந்திருக்கு. அப்ப 2 ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும். ஸோ 2 ஆல டிவைட் பண்ணும்போது 7 வரும். 7 2s are 14, பேலன்ஸ் 1, 8 2s are 16. அப்புறம் 2 போடும்போது என்ன வரும்? 3 2s are 6, அப்புறம் பேலன்ஸ் 1, 9 2s are 18. அப்புறம் 3 போடும்போது ஒரு 3s are 3, 3 3s are 9. ஸோ 13 வரும். 13 எதாலையும் டிவைட் ஆகாது. 13 ஆல தான் டிவைட் ஆகும். ஸோ 13 அப்படியே எழுதிட வேண்டியதான் 1. ஸோ என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 2 2 3 13. 2 2 3 into 13. அப்ப 2 power 2 into 3 into 13. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து தேர்ட் சம் பாப்போமா? 3825 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது 5 கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் எதால டிவைட் ஆகும்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் 3 ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 1, அப்புறம் 2 3s are 6, பேலன்ஸ் 2, 7 3s are 21, பேலன்ஸ் 1, 5 3s are 15. ஓகேவா? சோ டிவைட் ஆகுது. 3 போட்டுடலாம். அடுத்து 3 ஆல பாருங்க 4 2 5 கிடைக்குது. அதுக்கடுத்து 5 ஆல டிவைட் பண்ணுங்க 85 கிடைக்கும். அடுத்து 5 ஆல டிவைட் பண்ணா 17 கிடைக்கும். 17 எதாலையும் டிவைட் ஆகாது. 17 ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். அதாவது பகா எண்கள் இதை வந்து எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அதே நம்பரால தான் டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்ப அந்த 17 ஆல தான் டிவைட் பண்ண முடியும். சோ 17 நான் இங்க 1 கிடைச்சிடும். சோ என்ன வரும்? 3 3 5 5 17. சோ 3 3 5 5 into 17. so 3 2 times இருக்கு. 3 power square into 5 square into 17. இதுதான் வந்து ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து 5005 5005 போட்டுக்கோங்க. இப்ப இத 5 போடுங்க. 5 ஆல டிவைட் ஆகும். 1001 கிடைக்கும். அப்புறம் 7 போட்டோம்னா 143 கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் 11 போட்டோம்னா 13 கிடைக்கும். 13 எதாலையும் டிவைட் ஆகுது. சோ 13 ஆல தான் டிவைட் ஆகும். சோ 1. சோ ஆன்சர் என்னது? 5 7 11 13. 5 into 7 into 11 into 13. இதெல்லாம் ஒரு டேர்ம் தான். ஓகேவா? சோ இதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 7429 கொடுத்திருக்காங்க. 7429 இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. சோ இப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு 22 கிடைக்கும். சோ என்னோட கெஸ் படி நான் வந்து 20ல இருந்தே நான் 22 கிடைக்கும். ஓகேவா? இப்ப இங்க 9 இருக்கனால அது வந்து 0 இருந்தா அது 20 ஆல டிவைட் ஆகும். இங்க 9 இருக்கு. ஓகேவா? எல்லா நம்பரையும் நான் ஆட் பண்ணேன். 22 வந்துச்சு. சோ நான் 20 ஆல இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 20 ஆல ட்ரை பண்ணுவோம்னு யோசிக்கும் போது இங்க லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 9 இருக்கு. அப்ப 20 ஆல டிவைட் ஆகாது. சோ அப்ப 90 ஆல டிவைட் பண்ணுவோம். நான் 90 ஆல டிவைட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஆன்சர் 391 கிடைச்சிச்சு. ஓகேவா? அடுத்து 17 அப்படியே கம்மி பண்ணிட்டே வந்தேன். சோ 17 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 23 கிடைக்குது. சோ நம்ம அப்படியே 23 ஆல டிவைட் பண்ணிட வேண்டியதான் 1. ஓகேவா? 23 வேற ஏதாலையும் டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? 23 ஆல எதால டிவைட் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகுது. 23 ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். 17 23 13 இந்த நம்பர்லாம் அதே நம்பரால மட்டும்தான் டிவைட் ஆகும். சோ அந்த 23 அப்படியே போட்டிருக்கோங்க. ஆன்சர் என்னது? 7429க்கு ஆன்சர் என்னது? 19 17 23 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். இது ஜஸ்ட் நீங்க வந்து இந்த இது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் சம் ஃபுல்லா பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த சம் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.